இன்னைக்கு பிப்ரவரி 24 தினமணி நியூஸ் பேப்பர். தினமணி 24 அண்டு 25 ரெண்டுத்துமே சேர்த்து ஒரு நாள் ஃபுல்லாக பார்ப்போம். வெறும் 10 நிமிஷத்துல தான் பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு 6 பாயிண்ட்ஸோ 7 பாயிண்ட்ஸோ தான் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்துருவோம். உங்களுக்கு ஒரு ஹோம்ஒர்க் என்ன அப்படின்னா, நமக்கு இப்போ தேர்தல் வரப்போகுது, ஏப்ரல் மாதத்தில் தேர்தல் வரப்போகுதுன்ட்டாங்க. ஸோ இதை வச்சு என்ன அப்படின்னா, எஸ்ஐஆர், அதாவது எஸ்ஐஆருங்கிற ஒரு அமைப்பின் மூலயமா திருப்பி ரீஷெடியூல் பண்ணியிருக்காங்க ஓட்டர்ஸ் லிஸ்ட்டை. அதன் மூலியமாக எவ்வளோ தூரம் கம்மியாக இருக்குது, ஒவ்வொரு மாவட்டத்திலையும் எவ்வளோ வாக்கு எண்ணிக்கை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெளியிட்டிருக்காங்க. ஸோ தமிழகத்தோட உயர் தேர்தல் அதிகாரி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அர்ச்சனா பட்நாயக் அவர்கள் இப்போதைக்கு இருக்கிறாங்க. நமக்கு எக்ஸாமில் கொஷின்ஸ் என்ன வரும் இந்த பகுதியிலேருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ஃபர்ஸ்ட் யார், இப்போதைக்கு யார் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். தமிழகத்தோட எலக்டோரல் ஆஃபீஸர் யார், நமக்கு டிஎன்பிசியில் கொஷின் ஆகிறனா எலெக்ஷன் இதுலேருந்து கொஷின்ஸ் கேட்கலாம். ஏன்னா அதுதான் இப்போதைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது இல்லைங்களா, அதனால தான். ஸோ அதை பார்த்துக்கலாம். இப்போ நமக்கு கொஷின் படி இந்த வாட்டி போன தடவை எலெக்ஷனை பற்றி ஒரு ஃபுல் டீட்டெயில்ஸ் எடுத்துருக்கிறேன். ஸோ என்னென்ன ஆர்டிகல்ஸ் வருது, என்னென்ன அமெண்ட்மெண்ட்ஸ் மூலயமா வருது, அடல்ட் சஃப்ரேஜ் எப்போ கொடுத்தாங்க, 18 வயசு 21 வயசு 18 வயசாக ஏன் ஆக்கினாங்க, எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துருக்குறேன். அட் த சேம் டைம் இன்னைக்கு உண்டானது என்னென்னு பார்த்துருவோம். ஸோ மொத்த வாக்காளர்கள் எண்ணிக்கை எத்தனை பேர் இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5,67,7,380. 5 கோடி பேர் இருக்காங்க. அதில் ஆண் பெண் 2 பிரிக்கிறாங்க. இதில் யார் ஓட்டு அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண்களோட ஓட்டு அதிகமாக இருக்குது, ஆண்களோட ஓட்டு கம்மியாக இருக்குது. ஆண்களோட ஓட்டு பாருங்கள் 2,77,38,925. இது ஆண்களோட ஓட்டு. பெண்களோட ஓட்டு எது அப்படின்னா 2,89,60,838. ஸோ இது பார்த்தீங்கன்னா அதை விட இது அதிகமாக தான் இருக்குது. ஸோ 3ஆம் பாலினத்தவர் நமக்கு கொஷின்ஸ் கேட்கலாம். இது மேலே உள்ளது கேட்கலன்னா கூட அதாவது 3ஆம் பாலினத்தவர் மொத்த பேர் எத்தனை அப்படின்னு சொல்லிட்டு கொஷின்ஸை கண்டிப்பாக கேட்கலாம். 7,617, அதாவது 76,17 அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. 76, 17, 7, 7, 6, 1. இதை எப்படி நீங்கள் நிமோனிக்ஸ் பண்ணி ஞாபகம் வச்சுக்கலாமா அப்படின்னா 7, 6, 7, 1, 17, 7, 7 முடியுதா, 6 + 1 7. ஸோ இந்த 777 அப்படிங்கிறதையும் ஞாபகம் வச்சுக்கலாம். இந்த 7 எப்படி பிரிக்கலாம், 6 + 1 அப்படின்னு பிரிக்கலாம். இப்படி ஞாபகம் வச்சுக்கிட்டிங்கன்னா இதை கூட கொஷின்ஸாக கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ ஏன்னா இப்போ எல்லாம் கொஷின்ஸ்லாம் ரொம்ப கிரிட்டிக்கலாக கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் மாற்றுத்திறனாளிகள் இதுலேருந்து 4.63 லட்சம் பேர் இருக்கிறாங்க. அப்புறம் 85 வயசுக்கு மேற்பட்டவங்க 3.99 லட்சம், கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு 1 லட்சம் பேர் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு கூட வச்சுக்கோங்க. எஸ்ஐஆருக்கு முன்பு வாக்காளர்கள் எத்தனை இருந்தாங்க அப்படின்னா 6,41,14,587 பேர் இருந்தாங்க. கிட்டத்தட்ட 1 கோடி பேர் இதுல இருந்து 75,000 பேர் இதுல வந்து வெளியேற்றப்பட்டிருக்காங்க. வாக்காளர் குறை விகிதம் 11% குறைஞ்சிருக்கு. இது 24 பிப்ரவரிக்கு உண்டான இந்த பட்டியல் பாத்துங்க. 5.43 கோடி குறைஞ்சிருக்கு. ஓகே, மொத்தம் கிட்டத்தட்ட 97,073 சம்திங் 831 வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருக்காங்க. கிட்டத்தட்ட 97 லட்சம் அப்படின்னா பாத்துங்க, 1 கோடி, கிட்டத்தட்ட 1 கோடிக்கு 1 கோடி மக்கள் தொகைக்கு 3 லட்சம் கம்மி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வச்சுக்கலாம். ஸோ இவங்க இப்போதைக்கு யார் அதிகாரி இவங்க அப்படின்னா அர்ச்சனா பட்நாயக். இதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அதாவது பன்முக பரிமாணங்கள் கொண்டவர் மூதறிஞர் ராஜாஜி. என்னன்னா பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில், அதாவது ஆங்கிலேயரோட சிலை இருந்தது, அது அகற்றப்பட்டு இனிமேலுக்கு காலனித்துவம் அப்படிங்கிறது இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நமக்கு இந்த பார்லிமெண்ட் ஆஃபீஸில் ராஜாஜியோட உருவச்சிலையை ஓப்பன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ராஜாஜி குடும்பத்தாரும் பிரசிடென்ட் திரௌபதி முர்மு அவர்களும் அதுக்கப்புறம் வந்து மோடி அவர்களும் கலந்துக்கிட்டாங்க. இதில் தான் பன்முக படைப்பாற்றலையும் பரிமாணங்களையும் தன்னகத்தை கொண்ட மூதறிஞர் ராஜாஜி குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு புகழாரம் சொல்லியிருக்காங்க. அவங்களோட சிலை வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸில் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி என்ன டீட்டெயில்ஸ் பார்ப்போம். அப்புறம் கட்டாய காப்பீடு விற்பனை. வங்கிகளில் இப்போ லோன் வாங்க போகிறோம், ஏதாவது வந்து பணம் வந்து வச்சுட்டு நகை வாங்க போகிறோம் அப்படின்னா அங்கே எந்த ஒரு இன்சூரன்ஸ் அதை வந்து விற்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அதுதான் இது. அதுக்கப்புறம் இதிலேயே சொல்லிட்டாங்க, நம்ம என்னன்னா ஈரானை விட்டு வெளியேறுங்கள், இந்தியர்களுக்கு மீண்டும் அறிவுறுத்தல். ஈரானில் போர் சூழ்நிலைகள் ரொம்ப அதிகமாக இருக்கு. மாணவர் படைகள் அங்கே நடக்கிற
அதிகாரங்களை எதிர்த்து போரிட்டுக்கிட்டு இருக்காங்க. இதனால கிட்டத்தட்ட 14 லட்சம் வந்து பண வீக்கம் ஏற்பட்டிருக்கு. ஸோ அங்கே இருக்கிற கிட்டத்தட்ட 10,000 இந்தியர்கள் படிக்க போனவங்க, வேலைக்கு போனவங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு மூலியமாக நீங்கள் எம்பசின் மூலியமாக இந்தியாவுக்கு திரும்ப சொல்லி அந்த நாடு அறிவிச்சிருச்சு. அதான் இது. அதுக்கப்புறம் நமக்கு கேட்கலாம் கொஷின், மகளிர் புகார்களை தெரிவிக்க இணையதளம். மகளிர் உமன்ஸ் டே எப்போ? மார்ச் 8ஆம் தேதி வருதா? மகளிர் புகார்களை தெரிவிக்கிறதுக்கு இணையதளம் உதயநிதி ஸ்டாலின் தொடங்கி வச்சிருக்காரு. அது பேர் என்ன? அந்த போர்ட்டல் பேர் என்ன அப்படின்னா www.tnscw.tn.gov.in. இதுதான் www.tnscw.tn.gov.in. இதை நோட் பண்ணி வச்சுங்க. இது எக்ஸாம்ல கேட்க வாய்ப்பு இருக்கு. எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூ மட்டும்தான் பார்ப்போம். அப்புறம் மார்ச் 10 தமிழகம் துணை ராணுவம் என்னன்னா, மார்ச் 10க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் தேர்தல் நடக்க வாய்ப்பு இருக்கு. ஏப்ரல் மாதம் தேர்தல் நடைபெற இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இந்திய ரயில்வே துறை அதன் மூலயமா நமக்கு ஆர்ஆர்பி குரூப் டி எக்ஸாம் வர்றதுனால நமக்கு இதுலேருந்து நிறைய கொஷின்ஸுக்கு வந்து கிடைச்சிருக்கு, ஆன்சர் கிடைச்சிருக்கு. அதனால இதையும் எடுக்கிறேன். இந்திய ரயில்வே சுமார் 1,35,200 கிலோமீட்டர் நீள தண்டவாளத்தை வச்சிருக்கு. எவ்வளவு தண்டவாள நீளம் வச்சிருக்காங்க இந்திய ரயில்வே துறை மூலயமா அப்படின்னு கேட்பாங்க. 1,35,200 கிலோமீட்டர். மொத்தம் எத்தனை மண்டலங்கள் இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா 19 மண்டலங்கள் இருக்கு. எத்தனை மண்டலங்கள்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க. ஆர்ஆர்பி என்டிபிசியில் கேள்வி கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த மண்டலங்கள் இந்தியாவில் எத்தனை இருக்கு ரயில்வே மண்டலங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா 19. ஓகே, அதில் 13,000 பயணிகள் ரயில்களும் 11,700க்கும் மேற்பட்ட சரக்கு ரயில்களும் இயங்கிக்கிட்டு இருக்கு இந்த 19 மண்டலங்கள்லையும். 500 கோடி பேர் பயணிக்கிறாங்க ஒரு நாளைக்கு மட்டுமே. ஓகே, ஏன்னா ரிப்பீட்டடு அதுதான் சொல்கிறோம். அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ரயில் எப்போ ஓப்பன் பண்ணாங்க அப்படின்னா 1853 தானே டு மும்பை. அதுதான் இது. எத்தனை கிலோமீட்டர்னு கேட்பாங்க. 30 முதல் 40 கிலோமீட்டரில் அந்த ட்ரெயின் வந்து போகுது. அது மட்டும் இல்லாமல் 52 கிலோமீட்டர். அப்புறம் வந்தே பாரத் ரயில் அதோட வேகம் எவ்வளோ அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். கிட்டத்தட்ட 160 கிலோமீட்டர். அம்ரித் பாரத் வந்தே பாரத் என்னன்னா மேக் இன் இந்தியா மூலயமா இந்தியாவிலேயே தயாரித்து இந்தியாவிலேயே வந்து அனைத்து இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் பண்ணது தான் வந்தே பாரத். அதுக்கப்புறம் அம்ரித் பாரத் இந்த திட்டத்தின் மூலமா 1300 ரயில் நிலையங்கள் அமைக்கப்பட்டதா சொல்லியிருக்கிறாங்க. இதையும் நோட் பண்ணிக்கங்க. அம்ரித் பாரத் ரயில்னா என்ன அப்படின்னு 2004-14 காலகட்டத்தில் ஆண்டுக்கு சராசரி 171 ரயில் வந்து புதுசா மேனுஃபேக்சர் பண்ணி வெளியிட்டிருக்காங்க. விபத்துகள் நிகழ்ந்திருக்கு. அது இப்போதைக்கு கணிசமா குறைஞ்சிருக்குன்றாங்க. ஸோ 2024-25 நிதியாண்டில் 3.61 பேர் பயணச்சீட்டு இல்லாமல் ரயில்களில் பயணிக்கிறாங்க. ஸோ என்னன்னா இதில் என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்த்து சைட்லையும் சரி தெற்கு சைட்லையும் சரி ட்ரெயினில் பிரயாணம் பண்ணுறவங்க அவங்க அன்ரிசர்வ் டிக்கெட்டை எடுத்துகிட்டு என்ன பண்ணுறாங்க, ஸ்லீப்பர் கோச்சில் போய் உட்காந்துக்கிறாங்க. இதன் மூலயமா வருவாய் இழப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுதான் இது. 2,000 கோடி அபராதமாக வசூலிக்க மட்டுமே பட்டிருக்கு. இப்போ இதே மாதிரி அன்ரிசர்வ்ல போயிட்டு அவங்க ஸ்லீப்பர் கோச்சில் போகாமல் இதே மாதிரி வசூலிப்பாங்க தெரியுமா. ஒரு வருஷத்துக்கு மட்டுமே 2,000 கோடி ரூபாய் அபராதகம் மட்டுமே வந்து ரயில்வே டிபார்ட்மெண்ட் வசூலிச்சிருக்கு. ஸோ இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க. அப்புறம் புல்லட் ரயில் வரப்போகுது எப்போ அப்படின்னா 2026-27ஆம் ஆண்டுக்கான மத்திய பட்ஜெட்டில் ரயில்வே திட்டங்களில் புல்லட் ட்ரெயின் விட போகிறாங்க. ஜப்பானோட புரிந்துணர்வு ஒப்பந்தம் நடந்திருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் 2007 புதிய புல்லட் ரயில் திட்டங்களும் இதில் செயல்படுத்த போகிறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதுதான். பேங்க்ல இன்சூரன்ஸில் கட்டாய காப்பீடு விற்பனைங்கிறது அது குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின்படி சட்டத்தின்படி பேங்க்குக்கு வர்றாங்க, பணம் டெபாசிட் பண்ணுறாங்க, லோன் வாங்குறாங்க, செக்யூர்ட் லோனோ இல்லை அன்செக்யூர்ட் லோனோ ஏதோ பர்சனல் லோனோ வாங்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த சர்வீஸை மட்டும் பேங்க்காக அந்த சர்வீஸை மட்டும் தான் பண்ணுமே தவிர இதை நீங்கள் வேணும்னா இந்த இன்சூரன்ஸ் வாங்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடாது. அது ஆர்பிஐ சட்டத்தின்படி குற்றம். அதாவது பாரதிய நியாய சம்ஹிதா சட்டத்தின்படி குற்றம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. இந்த பாரதிய நியாய சம்ஹிதா சட்டம் அது எங்கே யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலாம். ஸோ இதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மத்திய மாநில உறவுகள் சென்டர் ஸ்டேட் ரிலேஷன் நமக்கு என்னென்னலாம் ரிலேஷன்ஸ் இருக்குது அப்படின்னா லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன், ராஜ்யசபா எம்பி போகிறாங்க, அதுக்கப்புறம் கவர்னர் இங்கே வந்து அனுப்பிச்சி விட்றாங்க அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணுறதுக்கு, இதெல்லாம் லெஜிஸ்லேட்டிவ் ரிலேஷன். அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன், யூபிஎஸ்சி ஆஃபீஸர்ஸ் இங்கே வந்து வேலை பார்க்குறாங்க, அதுக்கப்புறம் கவர்னர் வந்து வேலை பார்க்குறாங்க. ஸோ இவங்கெல்லாம் வந்து அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரிலேஷன். ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸ் அது இருக்குது. ஃபினான்ஷியல் ரிலேஷன் அப்படிங்கிறது இங்கே வரியை வாங்குறாங்க, மத்தியில் கொடுக்குறோம், மத்திய அரசாங்கம் அதை
எடுத்துக்கிட்டு 40% நமக்கு திருப்பி கொடுப்பாங்க. ஜிஎஸ்டி வருது, சென்ட்ரல் ஜிஎஸ்டி, ஸ்டேட் ஜிஎஸ்டி, இன்டகிரேட்டட் ஜிஎஸ்டிங்கிற மாதிரி இதெல்லாம் வந்து ஃபினான்ஷியல் ரிலேஷன்ஸில் வருது. ஸோ இதெல்லாம் இதில் பார்க்கும்போது இந்த நீதிபதி குரியன் ஜோசப் இப்போதைக்கு மொத்தம் வந்து இந்த ராஜமன்னார் குழு, அப்புறம் புஞ்சி கமிஷன் இதெல்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம போன இதிலே பார்த்தோம், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இது மத்திய மாநில உயர்நிலை குழுவானது கடந்த ஆண்டு ஏப்ரல் 15ஆம் தேதி தமிழக அரசால் உருவாக்கப்பட்டது. ஓகே, பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீதிபதி குரியன் ஜோசப். அதுக்கப்புறம் மூத அறிஞர் ராஜாஜி உருவச் சிலையை எங்கே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னா, கவர்னர் ஜெனரல் ராஜாஜியோட சிலையை எங்கே ஓப்பன் பண்ணியிருக்காங்க, பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ். அதுக்கு பேர் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இதுதான் மாநில ஆளுநர்களின் இல்லமான ராஜ் பவன்கள் மக்கள் மாளிகைகளாகவும், பிரசிடென்ட் ஆஃபீஸை மக்கள் மாளிகைன்னு சொல்லியிருக்காங்க, லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்காங்க. நமக்கு எப்படி கொஸ்டின்ஸ் கேட்கலாம் குரூப் 4 குரூப் 2ல, லோக் பவன் எதுக்கு வந்து பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா மாநில ஆளுநர்களின் இல்லமான ராஜ் பவன், அதை தான் வந்து லோக் பவன் அப்படின்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க. பிரதமர் அலுவலகத்தை சேவா தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் வச்சிருக்கிறது பிரைம் மினிஸ்டரோட ஆஃபீஸு. அது மட்டும் இல்லாமல் மத்திய செயலகம், கடமை அலுவலகம் கர்த்தாவியா பவன், கடமை செயலகம், ஏன்னா அங்கே தான் வந்து இன்ஜின்ஸ்லாம் வேலை பார்க்குறாங்க, செக்ரட்டரிஸ் எல்லாம் இருப்பாங்க இல்லையா, அங்கே தான். ஸோ கர்த்தாவியா பவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இந்த 3 பேர் தெரிஞ்சுக்கங்க, எதுக்கு யூஸ் பண்ணுறாங்கன்னு நமக்கு தெரியணும். ஈரான் கரன்சியான ரியால் வரலாறு காணாத வீழ்ச்சி அடைந்திருக்கு. என்ன அப்படின்னா அங்கே வந்து 14 லட்சம் கோடி ரூபாய்க்கு வந்து 14 லட்சம் ரூபாய்க்கு பணம் வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. அதான் இது. ஸோ இந்தியர்கள்லாம் கிளம்ப சொல்லிட்டாங்க. 64 நாடுகளுடன் இணைந்து நாடாளுமன்ற நட்பு குழு அமைச்சிருக்காரு. யார் அப்படின்னா ஓம் பிர்லா, 17வது ஸ்பீக்கர். ஸோ இவர் 64 நாடுகளோட நம்ம நாடாளுமன்ற குழு அமைச்சு எப்படிலாம் வந்து நாடாளுமன்றத்தை வழி நடத்தணும் அப்படிங்கிற ஒரு குழு அமைச்சிருக்காங்க. இதை ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சது யார் அப்படின்னு கேட்கலாம், ஓம் பிர்லா அவர்கள். அவர் எத்தனாவது ஸ்பீக்கர்னு கேட்கலாம், அதையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் தேஜஸ் போர் விமானம் பயன்பாடு தற்காலிகமாக நிறுத்தியிருக்காங்க. ஏன்னா இது வரைக்கும் 3 தடவை ஆக்சிடென்ட் நடந்து போச்சு. துபாயில் ஒரு தடவை ஆக்சிடென்ட் நடந்துருச்சு. ஸோ அதே மாதிரி தான் இப்போ ரீசெண்டாக வந்து ஓடுபாதையிலேருந்து வெளியில் வந்துட்டு எங்கே அப்படின்னா ஃபர்ஸ்ட் 3வது முறையாக இது வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சல்மார்ல தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளானுச்சு. ஃபர்ஸ்ட் சோதனை எக்ஸசைஸ் பயிற்சி பண்றப்போ. அப்புறம் துபாயில நடைபெற்ற அங்க விமான சாகச நிகழ்ச்சி பங்கேற்ற போது தேஜஸ் விமானம் அங்கேயும் வந்து ஆக்சிடென்ட் ஆகி அதில் யார் இறந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமான் ஷியால் அவர்கள் இறந்தாங்க. இப்போ ரீசெண்டா தேஜஸ் போர் விமானம் விபத்துக்குள்ளாது. இது 3வது முறை. ஓகே, எங்க அப்படின்னா இதுவும் வந்து ஓடுபாதைகள்லேருந்து வெளில வந்துட்டு ஓடுபாதையிலிருந்து விலகி விபத்துக்குள்ளான தொடர்ந்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை தேஜஸ் விமானங்கள் அனைத்தையுமே வந்து ஸ்டாப் பண்ணி அதை ரீஒர்க் பண்றாங்க. அதான் இது. அதுக்கப்புறம் இந்த கியூட் நுழைவுத் தேர்வு விண்ணப்பிக்க கூடுதல் அவகாசம் வழங்கியிருக்காங்க. கியூட் என்ன அப்படின்னா சென்ட்ரல் யூனிவர்சிட்டி எக்ஸாமினேஷன், அந்த இது உள்ளதெல்லாம் கியூட்டு. மத்திய பல்கலைக்கழகங்கள் கல்லூரிகளில் மாணவர் சேர்க்கை பெறுவதற்கான பிப்ரவரி 26 வரை அவகாசம் நீட்டிக்கப்பட்டிருக்கு. ஓகே, இது எக்ஸாம் எப்போ அப்படின்னா அடுத்த கல்வியாண்டில் 26-27 இளநிலை படிப்புகளுக்கான கியூட் நுழைவுத் தேர்வு மே 11 முதல் 31 தேதி வரை நடக்க போகுது. ஸோ இது எதுலன்னா https://qut.in அந்த இதில் போயிட்டு பதிவிறக்கம் பண்ணிக்கலாம். ஸோ இதை கால நீட்டிப்பு அதிகப்படுத்திருக்காங்க பிப்ரவரி 26 வரைக்கும். ஸோ அப்ளை பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. அதோட மட்டும் இல்லாமல் சிறப்பு டெட்டு, அதுக்கு அரசாங்கத்திலே வந்து ஆசிரியருக்கு பயிற்சி வழங்கும் கல்வித்துறை அவங்களே வந்து இதில் ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. எக்ஸாம் எப்போ நடக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் 1 பேப்பர் 2 அப்படின்னு சொல்லிட்டு நடக்க போகுது. செப்டம்பர் 1 மற்றும் செப்டம்பர் 2. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. தேர்வு நடைபெற நாள் வந்து ஜூலை 4 மற்றும் 5 நடக்க போகுது. ஸோ பிப்ரவரி 18ஆம் தேதி தொடங்கி நடைபெற்று வருகிறது. ஓகே, இதையும் பார்த்துக்குங்க. ஸோ 25க்கு உண்டான பிப்ரவரி தினமணி நியூஸ் பேப்பர் அடுத்து பார்ப்போம். அதுக்கப்புறம் பிப்ரவரி 25 கரண்ட் அஃபேர்ஸு. அது மட்டும் இல்லாமல் தினமணி நியூஸ் பேப்பரில் இன்னைக்கு என்ன முக்கியமான நியூஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எல்லாருக்கும் தெரிஞ்சதான். மேற்கு வங்கத்தில் இந்த SIR அந்த ஒரு பெரிய சர்ச்சை நடந்துகிட்டு இருக்கு. அதனால தனி நீதிபதி குழு அமைச்சு அந்த பிரச்சனையை சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. எதனால அப்படின்னா பங்களாதேஷ்லேருந்து அதிக பேர் வந்து அங்கே மைக்ரேட் ஆகியிருக்காங்க, பிற மாநிலங்கள்லேருந்து அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க.
இதனால வந்து அங்கே கரெக்டான வந்து ஓட்டர்ஸ் லிஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அங்கே அந்த எஸ்ஐஆரே பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு மம்தா பானர்ஜி அவர்கள் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க. அதனால தான் இது. ஓகே, அதுக்கப்புறம் கேரளாவில் இனி கேரளம் மத்திய அமைச்சரை ஒப்புதல் அளித்து இன்னொருக்கு கேரளாவை கேரளம் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றம் பண்ணியிருக்காங்க. ஸோ இதையும் பார்ப்போம். இதெல்லாம் வந்து பெரும்பான்மை தேவையில்லை. ஸோ கேரளம் பேர் மாற்றத்துக்கு பார்லிமெண்ட் பிரைம் மினிஸ்டர் வந்து பிரைம் மினிஸ்டர் ஆஃபீஸ் லோக்சபா இருக்கு இல்லையா, அது யார்கிட்ட வந்து கேட்க வேண்டிய அவசியம், அந்தந்த ஸ்டேட்டுக்கிட்ட கேட்கல, ப்ரொபோசல் வந்துச்சுன்னா அவங்களே மாற்றிக்கலாம். ஸோ அந்த ஒரு சிம்பிள் மெஜாரிட்டி மூலயமா அவங்க கேரளம்னு பேர் மாற்றிக்கிட்டாங்க. இதுவும் வந்து தெரிஞ்சிருக்கணும் கான்ஸ்டியூஷன் படி. அதுக்கப்புறம் புற்றுநோய் மரபணு வரைபடம் வெளியிட்டிருக்காங்க ஐஐடி மெட்ராஸ். என்னென்ன புற்றுநோய் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்பக புற்றுநோய், கணைய புற்றுநோய், வாய் புற்றுநோய், ஸோ இதே மாதிரி ரத்த புற்றுநோய் இதெல்லாம் வருது இல்லைங்களா. அதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு மரபணு ஸ்ட்ரக்சர் இருக்குது. அதான் இது. இந்திய தொழில்நுட்ப நிறுவனம் பாரத புற்றுநோய் மரபணு வரைபடம், பாரத கேன்சர் ஜெனோம் அட்லஸ், பாரத கேன்சர் ஜெனோம் அட்லஸ், பாரத கேன்சர் ஜெனோம் கிரிட் அப்படின்னு சொல்லிட்டு இதை வெளியிட்டிருக்காங்க. என்னென்னலாம் மரபணு இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாரத புற்றுநோய் மரபணு வரைபடம் மூலயமா நம்ம ஈஸியாக அதை வந்து கலைக்கலாம் அப்படிங்கிறதான். அடையாளம் காண புற்றுநோய்களை அடையாளம் காணவும் அதுக்கப்புறம் கண்காணிக்கவும் அதற்கேற்ப மருந்துகளை ஆய்வு செய்து உருவாக்கவும் இந்த இது மூலயமா முடியும், இந்த மரபணு அட்லஸ் மூலயமா முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட 25 லட்சம் பேர் புற்றுநோய் பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறாங்க 2022. அதோட மட்டும் இல்லாமல் 12.8% அதிகரித்து வருது ஒவ்வொரு வருஷமும். ஸோ இப்போ இந்த குளோபேகன் 2022 என்கிற ஆய்வின்படி 20 முதல் 40 வயதுக்கு பிரிவினர்கள் தான் 1.25 கோடி பேர் ஆண்டுக்கு கேன்சர்னால இறக்குறாங்க. ஸோ இதோட மட்டும் இல்லாமல் 19 முதல் 39 வயது உள்ள பிரிவினர் மத்தியில் மார்பகம், தைராய்டு, வாய், நாக்கு, குடல் உள்ளிட்ட பகுதிகளில் புற்றுநோய் ஏற்படுறதா சொல்லியிருக்கிறாங்க. ஓகே, இதோட மட்டும் இல்லாமல் சீனா, இந்தியா தான் வந்து புற்றுநோயினால இறக்குறவங்க விகிதம் அதிகமாக இருக்கு. ஸோ 250க்குள் சுமார் 14 லட்சம் புதிய மார்பக புற்றுநோயாளிகள் உருவாகாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுதான் பார்த்துங்க, 30% முதல் 40 வயது வரை குறைந்திருக்கு. இதுல யாரெல்லாம் வந்து இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயிற்சி பெற்ற மரபியல் நல ஆலோசகர், ஜெனட்டிக் கவுன்சிலர்ஸ், அப்புறம் மூலக்கூறு நோய்க்குறி நிபுணர்கள், அப்புறம் மாலிகுலர் பாத்தாலஜிஸ்ட், இவங்க அனைவருமே சேர்ந்து தான் இந்த அட்லஸை உருவாக்கி இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் இதில் நமக்கு என்ன தெரியணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிறுமிகளுக்கு இலவச கருப்பை வாய் புற்றுநோய் தடுப்பூசி வழங்குறாங்க. அந்த தடுப்பூசியோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா HPV வகை 16, 18 மற்றும் வகைகள் 16, 11 இருந்து பாதுகாக்கும் கார்டிசில் அப்படின்னு சொல்லுவாங்க. கார்டிசில் என்ற தடுப்பூசி ஒரு முறை மட்டுமே செலுத்தப்பட இருக்கு. அந்த இதுக்கு பேர் என்ன அப்படின்னா கார்டிசில். இது 14 வயதுக்கு உட்பட்ட சிறுமிகளுக்கு இந்த தடுப்பூசி போடப்பட்டிருக்காங்க. இது வரைக்கும் 120 நாடுகளில் அமல் பண்ணியிருக்கிறாங்க, 120 நாடுகளுக்கு மேலே. ஸோ இந்தியாவிலேயும் ஆண்டுதோறும் 80,000 பேர் கருப்பை வாய் புற்றுநோயால் பாதிக்கப்பட்டு இருக்காங்க, 42,000 பேர் அதில் இறந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இது 14 வயசுக்குள்ள அந்த சிறுமிகளுக்கு இந்த இது வந்து போட்டலாம். இதோட அமௌண்ட் எவ்வளோ வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஊசி வந்து தடுப்பூசி வந்து 3927, இந்த கார்டிசில் 4 அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பேர் கார்டிசில்ங்கிறது எது சம்மந்தப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கொஸ்டின்ஸ் கேட்கலாம். ஸோ இதை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் மங்கள்யான். ஸோ இது என்ன அப்படின்னா ககன்யான் திட்டம் அப்படின்னா என்னன்னு தெரியும். 2027 அதாவது விண்வெளியில் மனிதர்கள் மூலயமா நம்ம ஆள் அனுப்பிச்சு அதில் பரிசோதனை பண்ண போகிறோம். வெறும் 3 நாள் தான். ஆனால் அதுக்கு வந்து பண்ணுறதுனால 4வது இடத்துல நம்ம இடம்பெற்றிருக்கோம். ஃபர்ஸ்ட் யார் அப்படின்னா அமெரிக்கா, ரஷ்யா, சீனாவுக்கு அப்புறம் இந்தியா போகிறாங்க. இப்போ கூட வந்து சுபான்ஷு சுக்லா அவர்கள் அசோக் சக்ரா அவார்டு கூட வாங்கினாரு. ஸோ அவர் தான். மொத்தம் 4 பேர் போகிறாங்க. யாருன்னா பிரசாந்த் நாயர், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், அப்புறம் சுபான்ஷு சுக்லா 4 பேரை தேர்வு செய்கிறாங்க. ஸோ 2027க்கு அப்புறம் அது 2035க்கு அப்புறம் என்னது கிட்டத்தட்ட அங்கேயே தங்குற மாதிரி தொடர்ந்து 400 கிலோ தொலைவில் உள்ள பாரதிய அந்தரிக்ஷ ஸ்டேஷன் அங்கே ஓப்பன் பண்ணுறதா இருக்காங்க. ஸோ அதையும் வந்து இது வெற்றிகரமாக முடிஞ்சாதான். ஸோ இதுதான் ககன்யான் திட்டம், இதையும் பார்த்துக்குங்க. அதுக்கப்புறம் இந்தியாவிற்கு மறுபடியும் ஒரு என்னன்னா பேஃப்டா விருது, அதாவது எங்கன்னா இங்கிலாண்டில் கொடுப்பாங்க. இந்த பேஃப்டா பிரிட்டனின் உயரிய திரைத்துறை விருதான பேஃப்டா விருது முதல்ல இந்தியாவை சேர்ந்த ஒரு படம்
அது மணிப்பூர்ல எவ்வளவு கலவரம் நடந்துட்டு இருக்குன்னு தெரியும். அங்க விளிம்பு நிலையில இருக்கிற மக்கள்ல எடுக்கப்பட்ட ஒரு படம். அந்த படத்துக்கு இந்த அவார்டு கிடைச்சிருக்கு, பேப்டா விருது. அந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூங்குன்னு பேரு. ஸோ இதான் பேரு. இதுக்கு பேர் என்ன, எதனால இந்த பூங்னா, இந்த சிறுவன் வந்து தான் அப்பாவை தொலைச்சிருவாரு மணிப்பூர்ல. ஸோ அவரை தேடி அலையிறது தான் இந்த படம். ஸோ இது வந்து குழந்தைகள் படமாகவும் சமூக விழிப்புணர்வு படமாகவும் இருக்கும். இதை தயாரித்த டைரக்டர் பேர் என்ன அப்படின்னா லக்ஷ்மி பிரியா தேவி அவர்கள். ஸோ இந்த பூம் படத்துக்கு இது வரைக்கும் இந்தியாவிலேயே ஃபர்ஸ்ட் இதை வாங்கியிருக்கிறாங்க. என்ன படம் அப்படின்னா, பேஃப்டா விழாவில் பூங் என்ற படம் சிறந்த ஒரு குழந்தை நட்சத்திர படமா தேர்வு செய்யப்பட்டிருக்கு. இதை நோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இந்தியாவின் முதல் ஏர் டாக்ஸி இந்த NVIDIAவோட சேர்ந்து இந்தியாவில் த இ பிளேன்னு சொல்லிட்டு இந்தியாவில் ஏர் டாக்ஸி ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. எங்கன்னா NVIDIAவுடன் சென்னையை சேர்ந்த தி இ பிளேன் அப்படிங்கிற 2 இது சேர்ந்து இ டாக்ஸி ஒன்று, வானில் பறக்கிற அந்த ஏர் டாக்ஸி ஒன்று ஆரம்பிக்கப்பட்டிருக்காங்க. அதுதான் இது. ஸோ வேற ஒன்றும் இதில் இம்பார்ட்டன்ஸ் இல்லை. ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நாளைக்கு உங்களை இம்பார்ட்டன்ட் ஒரு தினமணி நியூஸோட வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். Send a map. You dare to dream, we care to accomplish.